மாத்தளை நகரில் நிர்மாணிக்கப்பட்ட மகாத்மா காந்தி சர்வதேச நிலையம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்திய அரசாங்கத்தின் 88 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டது. மகாத்மா காந்தி சரித்திர மா இதாமத் மாகே கர்ன சரித்திரம். மகாத்மா காந்தியை நான் மிகவும் மதிக்கின்றேன். மகாத்மா காந்தி என்ற பாத்திரத்திற்கு நான் மதிப்பளிக்கின்றேன். அதிகாரத்தை தன்னிடத்தில் வைத்துக் கொள்ளாது அதிகாரத்தை அர்ப்பணிப்பது தொடர்பில் உலக வரலாற்றில் நாங்கள் அறிந்தளவில் மகாத்மா காந்தி போன்று வேறொருவர் இருக்கவில்லை. இதேவேளை மாத்தளை பொது நூலகத்திற்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்ட மொனரவில கேபிட்டிபொலவின் உருவச்சிலையையும் ஜனாதிபதியினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. கேபிட்டிபொலவின் 197வது நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டது. இதேவேளை கபராதுவ பகுதியில் நேற்று நடைபெற்ற சமய நிகழ்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டார். இதன்போது ஹப்பாவின ரேவத்த தேரருக்கான புதிய பதவி நியமனமும் சத்தர்ம கீர்த்தி ஸ்ரீ ஜினரத்ன என்ற கௌரவ நாமமும் வழங்கப்பட்டது. பிரதான வசයෙන්ම ධර්ම සංගායනාවක් පැවැත්වීම සම්බන්ධයෙන් முக்கியமான தர்ம பாராயண நிகழ்வொன்றை நடத்துவதற்கான ஆலோசனைகளை 3 பீடங்களையும் சேர்ந்த நாயக்க தேரர்கள் உள்ளிட்ட தேரர்களிடமிருந்து பெற்றுக் கொள்ள உள்ளோம். புதிய அரசாங்கம் என்ற வகையில் அதற்கான திட்டத்தை தயாரிக்க வேண்டிய தேவையுள்ளது. அடுத்த வருட ஆரம்பத்தில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். பௌத்த சாசனத்தில் மேம்பாட்டிற்காக இந்த நிகழ்வை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். සම්පන්නත වගේම මේ සම්බන්ධයෙන් මූලික පසුබිම් අනුව සම්බුද්ධ ශාසනයේ වැඩි දියුණුව